Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. முக்கிய செய்தி: ஈரானில் இருந்து இலங்கை மற்றும் நேபாள நாட்டவரை மீட்கிறது இந்திய அரசு என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இலங்கை மற்றும் நேபாள நாட்டின் கோரிக்கையை ஏற்று ஈரானில் இருந்து மக்களை இந்திய அரசு மீட்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? ஈரானில் இருக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து என்கிற திட்டத்தை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆபரேஷன் சிந்து திட்டத்தின் கீழ் தற்போது வரை மாணவர்கள் உட்பட மொத்தம் 517 பேர் ஈரானில் இருந்து மீட்டு இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்து திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் மட்டுமின்றி நமது அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் நேபாள் ஆகிய நாட்டை சார்ந்தவர்களை மீட்க இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. நேபாள் மற்றும் இலங்கை அரசுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை இந்திய அரசு எடுத்திருக்கிறது. எனவே ஈரானில் வசிக்கக்கூடிய நேபாள் மற்றும் இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அங்கிருந்து வெளியேற விரும்புகிறார்களோ உடனடியாக அவர்கள் டெஹரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை டெலகிராம் அல்லது இந்திய அரசு வழங்கி இருக்கக்கூடிய அவசரகால உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. இந்தியா இது போன்ற அண்டை நாடுகளை சார்ந்தவர்களை மீட்பது இது ஒன்று முதன்முறை அல்ல. ஏற்கனவே ரஷ்ய உக்ரைன் போர் நடைபெற்ற போதும் கூட இந்திய அரசு ஆபரேஷன் கங்கா எனும் திட்டத்தை செயல்படுத்தியது. அப்போதும் நமது அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் நேபாள் நாட்டை சார்ந்த பலரை போர் தாக்குதலுக்கு உள்ளான ரஷ்யா மற்றும் உக்ரைனிலிருந்து மீட்டு இந்தியா கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.